பெரும்பாலும் 75% கவலை எல்லாம் அவன் பாவத்தில் இருக்கிறானே, இப்படி கெட்டு பேத்திக்கிறானே என்ற தோரணையில இருக்கும். ஆனா அந்த தோரணை பெரும்பாலும் எதென்றா நான் நல்லா இருக்கிறேனே என்று சொல்றது. அஸ்தக்ஃபிருல்லாஹ், இப்படி இருக்கிறாங்களே சுப்ஹானல்லாஹ் அப்படி என்றது. இவர் பீச்சுக்குள்ள இருந்து சொல்லி, நீ பீச்சுக்கு போனேன் சரியா, பீச்சில் உட்காந்துட்டு இருக்கிற எல்லா பாவிகளையும் பார்த்துக்கிட்டு அந்த இடத்துல அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்றது. தேடி பேத்து அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லி, இப்போ நீ என்னத்துக்கு போகணும், ஒன்றில் நீ காத்து வாங்க போன ஒரு இடம் இல்லை, நீ போனாய் பேசாமல் என்ன செஞ்சிடணும் வந்துடும், நீ உட பாவத்துக்கு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிக்கின்றி, தவறான காட்சிகள் பார்த்துட்டியா, பிழை செஞ்சுட்டு அஸ்தக்ஃபிருல்லாஹ்னு சொல்லிட்டு ஏன் அந்த அவங்கள பற்றி நீ பேசுறேன்னா ஏன் அங்கே போனேன், அல்லது ஒரு அந்த இடத்துல எல்லா மக்களுக்கு நேர்வழி காட்டுற மாதிரி ஒரு ஏதாவது வேலையோட என்ன செய். ஆனால் நீ என்ன செய்கிறான்னு சொன்னா, நான் எப்படிப்பட்ட நல்லவன், நான் எப்படிப்பட்டவனாக இருக்கிறேன் என்றதை காட்டுவதற்கான நிறைய முயற்சிகளை என்ன செய்யறான் பார்க்கிறான். அதனால தான் ஒரு அறிஞர் சொல்றாரு, அதிகமான பெருமை அடிப்பவர்களாக தொழுகையாளிகளை நான் காண்கிறேன் என்று. இன்னொரு சொல்றாரு, எனக்கு அநியாயம் செஞ்சவர்களுக்கு எதிராக துவா கேட்கறதுக்கு பள்ளிக்கு போனா முன்சபில் அவங்க தான் உட்கார்ந்துருக்கிறாங்க. இது தொழுகை குறைச்சி பேசல, ஆனா நிறைய பேர் இபாதத்துல காட்டுற கவனம் தனது மற்ற சகோதரர்கள் பாவிகளாக இருக்கக்கூடிய சகோதரர்கள் இவர் எதை காண்றாரோ அவங்க மீது பெருமையாக என்ன செய்யறாங்க காட்டாங்க. தான் ஒரு அதாவது தனக்கு எல்லாம் தெரியும் என்கின்ற அமைப்பில் காட்ட. அவன் எப்படி இருக்கிறான், அவனுக்கு எது சிறப்பண்டா, அவன் செய்யறது பாவம், அல்லாஹ் தஆலா அந்த பாவத்தின் மூலம் அவர்களை அழித்து விடலாம், அவர்களை நரகவாதிகளாக ஆக்கி விடலாம். ஆனா அவன் இன்கிசார் ஆகிட்டான்டா, உள்ளத்தால உடைஞ்சி நாங்களாம் இப்படி பாவம் செய்யற பாவிகள் ஆகிக்கிறோம், எப்ப நம்ம திருந்துவோம், எப்ப நம்ம ஒழுங்கா வாழும் என்ற ஒரு வேதனை வந்துட்டேன்டா. உண்ட பெருமை தரக்கூடிய இபாதத்தை விட அது சிறப்பு.